அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், கருணைக்கிழங்கு செய்திருக்கோம். காரக்குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக செய்திருக்கோம். ஓகேங்களா? டிக்கா காரம் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக போட்டு இந்த மூக்கடலை போட்டு பச்சை பட்டாணி போட்டு நல்லா ஊற வச்சு இது கூட போட்டிருக்கோம். அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே அந்த வீடியோ பிடிச்சாலும் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த ஆறுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் டிக்காக வந்துடும் அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? நீங்கள் இதே போல் செய்யுங்க. வாங்க வீடியோ போகலாம். வீடியோ எப்படி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சட்டி கருணைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். அந்த கிழங்கு செய்து பார்த்திங்கன்னா இது நேற்று நைட்டே ஊற வைக்கணும் மறந்துது. நேற்று நைட்டு வந்து ஊற வைக்கலை. இது வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சூடு பண்ணிட்டு இந்த ஆடு பாக்ஸில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சிங்க. நேற்று ஞாபகம் இருந்தால் நேற்று ஊற வச்சுருக்கலாம். ஞாபகம் இல்லாததால் காலையில் தண்ணி நல்லா சூடாக கொதிக்க வச்சு இந்த ஆடு பாக்ஸை ஊற்றிட்டு இந்த பச்சை பட்டாணி அடுத்து வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை ஊற வச்சோம். நல்லா கீழே ஊறிட்டுருக்கு. 2 விசில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஓகேங்களா? கருணைக்கிழங்குக்கு முளப்பு கட்டியே சாம்பார் வெங்காயம் தான் போட போகிறோம். வெங்காயமும் கொஞ்சம் தான், அது முளைஞ்சதால் பார்த்தா நிறைய தெரியுது. ஓகேங்களா? கருணைக்கிழங்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3-4 விதமான பேர் சொல்கிறாங்க. கனடாவில் பார்த்திங்கன்னா சூர்ணகென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் கருணைக்கிழங்கு. இந்த கருணைக்கிழங்கு வந்து பார்த்தா இன்னும் 2-3 பேர் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இது எந்த பேர் உண்மையான பேர் அப்படின்னு எனக்கு தெரியல. எந்த பேர் நிறைய இருக்கிறதால இதுதான் இதுக்கு உண்மையான பேர் என்னன்னு நமக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கருணைக்கிழங்கு, இன்னும் சூர்ணக்கட்டை, இன்னும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன பேர் உங்கள் ஊரில் என்ன பேருன்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நல்லா மண் நிறைய இருக்குது. சுத்தமாக கழுவிட்டு ஒரு சூப்பரான காரக்குழம்பு செய்யலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலும் போதும். பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் உடம்பு வலி இடுப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. ஆண்களுக்கும் அவ்வளோதாங்க. ஆண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய கிழங்காக தான் இருக்குது. ஓகேங்களா? இதை கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு காரக்குழம்பு செஞ்சிடலாம். ஓகேங்களா? இந்த கிழங்கு பூரா நல்லா கழுவி இருக்கும். இதை கட் பண்ணிட்டு இந்த தோலை பூரா செதுக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து கட் பண்ணி கிளம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியுதுங்களா? அதை அப்படியே க்ளீனாக வந்து நம்ம இதை இன்னும் 2 பீஸாக கட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு தோலை சுத்தமாக செதுக்கிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ ஒரு கிழங்கு. இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தோல் செதுக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா க்ளீனாக கழுவிருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸை வந்து க்ளீனாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு க்ளீனாக வேஸ்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பீஸ் வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கருணைக்கிழங்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலும் போதும். இதை சிப்ஸு போடலாம், காரக்குழம்பு செய்யலாம், அப்படியே காய் போலவும் பெரட்டலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு அடிப்படாத நல்ல கிழங்காக இருந்ததுன்னா அப்படியே வீட்டில் வச்சுட்டு ஒரு மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த கிழங்கு ஒன்றும் கெட்டு போகாது. அருமையான சூப்பராக இருக்கும். இது கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 2 கேஜி கிழங்கு தான் வெட்டணும். அதில் 1 கேஜி மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். 1 கேஜி கிழங்கு வந்து மறுபடியும் வேறு ரெசிபி செஞ்சுக்கலாம். இன்னும் அதிகமாகிடுது கிழங்கு. இது வந்து நீங்கள் ஒரு முறை அவிச்சிட்டு கூட போடலாங்க. நான் வந்து அவிக்காமல் செய்ய போகிறேன். நீங்கள் ஒரு முறை வந்து நல்லா குக்கரில் போட்டு ஒரு விசில் வேக வச்சு கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி கூட போடலாம், குழம்பு சேர்க்கலாம். நான் வந்து இதை குக்கர்லாம் வேக வைக்கல, அப்படியே டைட்டாக செய்ய போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி கருணைக்கிழங்கு க்ளீனாக ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து 1 பீஸ் அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை பட்டாணி கருப்பு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கோம். புளி வந்து தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம்.
ஒரு 4 தக்காளி, இது வந்து சின்ன வெங்காயம் முளைச்சது, அந்த வெங்காயத்தை தாளியும் அப்படியே கூட போகிறோம். இந்த வெங்காயத்தில் முளைச்ச தாள் தான் இது. இதை கூட நம்ம அப்படியே சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை, உரிச்ச பூண்டு, நறுக்கிய கொத்தமல்லி, வடகம் சேர்க்குறேங்க. இது பார்த்திங்கன்னா ஜீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, இதனால் உப்பு, வீட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். இவ்வளோ தாங்க நான் தேவையானது. நீங்கள் வந்து வேறு பட்டை, லவங்கம், அப்படி வேறு பொருளை கூட நீங்கள் ஏலக்காய் அதெல்லாம் கூட சேர்த்து கூட செய்யலாம். அது கறி குழம்புல சூப்பராக அருமையாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். ஓகேங்களா? சாம்பார் அங்கே வந்து கட் ஏதாச்சு மண்பானை வச்சுருக்கோம். சூடான உடனே எண்ணெயை ஊற்றிடலாம். மண்பானை காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லா காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க. கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, கடலப்பருப்பு போட்டுடலாம். அது போட்ட உடனே வடகம் போட்டுடலாங்க. நல்லா ஒரு கலக்கி கொடுங்க. சாம்பார் எண்ணெய் போட்டுடலாம். அது பாருங்க, உரிச்ச பூண்டு போட்டுடலாம். இந்த வடகம் போட்டோடனே பாருங்கள், அந்த வாசனை வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இந்த வடகம் ஒரு டேஸ்ட்டே வந்து தனி தான். போட்டு செய்யும்போது அருமையாக இருக்குங்க. வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பையும் போட்டுடலாம். உப்பையும் போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிட்டோம். நல்லா காண்டி படம் வராது. க்ளீனாக வதங்கினதுக்கப்புறம் மற்ற பொருளுக்கு சேர்க்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு வெங்காயம். கொத்தமல்லி போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுடலாம். இந்த வெங்காயத்தாள் சொன்னீங்களா, முளப்பு கட்டி வெங்காயத்தாள் எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதையை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. இது கூடவே தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி பசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூளை சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு தக்காளி. இந்த டைமில் வீட்டு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்க. இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதந்ததுக்கப்புறமா கருணக்கிழங்கை போட்டு இந்த மசாலாவிலே தண்ணி ஊற்றாமல் க்ளீனாக ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை தேங்காய் எல்லாம் ஊற்றிட்டு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நல்லா தண்ணியே ஊற்றாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலா கூட நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருணக்கிழங்கு சேர்க்கலாம். நல்லா வந்து மசாலா நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா ஊறுகாய் பதத்துக்கு நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இந்த டைமில் இந்த கிழங்கு அதில் போட்டுடலாம். போட்டு தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவிலே நல்லா க்ளீனாக வேகிடுங்க. அப்போ தான் அந்த கிழங்கு வந்து கிழங்கோட உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக பிடிக்கும், மசாலா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி வெந்ததுக்கப்புறம் வேறு ஐட்டம் சேர்க்கலாம். நல்லா களி கொடுங்க. நம்ம இஞ்சி வந்து காலி ஆகிட்டுருக்கு. அதில் ஒரு இஞ்சி பீஸ் கட் பண்ணி இந்த தேங்காய் கூட போட்டு நல்லா அரைச்சி க்ளீனாக ஊற்றிடலாம். இப்போ தண்ணியே ஊற்றலை. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் வெந்தோன்னா க்ளீனாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் புளியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஒரு அளவுக்கு 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம புளியும் தேங்காயும் ஊற்றிடலாம். புளி கரைசல்
ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா அரைச்சி தேங்காய் இஞ்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா உப்பு காரம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் கரணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி மற்ற கருப்பு கொண்ட கடலை ஏதாவது ஒரு வேவிச்சு வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாங்க. அதையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிங்க. நீங்கள் இது வந்து காப்பில் கல்லையோ பச்சை பட்டாணி போடாம கூட செய்யலாம், போட்டும் செய்யலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ குழம்பு பார்த்தா க்ளீனாக டிக்காக வந்து சூப்பராக டிக்காக வந்துடுச்சு. 10 நிமிஷம் வச்ச உடனே ஐயா இருக்கலாம். மூடி வச்சுருங்க. சூப்பராக இருந்தோம். கருணைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு நல்லா கலக்கிங்க. குழம்பு பக்கம் க்ளீனாக கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. நல்லா கட்டியாக நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு செய்திருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது பெண்களுக்கு இது ரொம்ப நல்லது. மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது இந்த இடுப்பு வலி உடம்பு வலியாக இருக்கிறதெல்லாம் சரியாகும். ஆண்களுக்கும் அதிக நன்மை தரக்கூடியதான் இது. ஓகேங்களா? இது ஆறுனா வந்து இன்னும் ரொம்ப கட்டியாக வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. சூப்பராக வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு லைக் போடுங்க, பாருங்கள். இந்த வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஓரளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், கருணைக்கிழங்குல பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா கூட போதுங்க. அவ்வளோ ஒரு நன்மைகள் இதில் இருக்குது. கருணைக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இல்லா அருமையான டேஸ்ட்டில் செய்திருக்கோம். இப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக வெந்திருக்கு. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடிக்கடி இதே நீங்களும் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, பாய்.